அல்ல செவ்வாய் இருப்பது ஒரு யோகம். அப்போ இவங்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம், உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம், ரிசர்ச் ஓரியன்டட் எஜுகேஷன் படிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக அமைகிறது. இன்னொரு பக்கம் பாருங்க, 2வது ஸ்தானத்தில் சந்திர பகவான், பேச்சு சரளமாக வரும். பண விஷயங்கள்ல இவர்களுக்கு தாராள பணப்புழக்கம் இந்த ஆண்டு ஏற்படும். நிறைய செலவுகள் வரும். விரயத்துல சனி, நிறைய செலவுகள் வரும். அப்ப செலவுகள் வருமே, என்னுடைய வாழ்க்கை என்னவாகும்னா நல்ல பணவரவையும் அது கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா சுகஸ்தானாதிபதி சந்திரன் 2ல உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ உடல் நலம் பெறக்கூடிய விஷயங்கள், அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். புதிய வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, கடைகள் கட்டி வாடகைக்கு விடுவது, அதனால் வரக்கூடிய வருமானம் அப்படின்னு சிறப்பாக இருக்கும். ஒரு மேஷராசி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கை உயரும். என்ன காரணம்னா 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிர பகவான். அதனால இவர்களுக்கு வாழ்க்கையில நல்ல தன வருமானம் அப்படின்னு சொன்னா, ஒரு லைஃப் பார்ட்னர் வந்த பிறகுதான் நல்ல தன வருமானம். இந்த ஆண்டு இவர்களுக்கு நல்ல முறையில திருமணம் கைகூடும். அந்த திருமண வாழ்க்கையில ஆல்ரெடி எனக்கு ப்ராப்ளமேட்டிக் லைஃபா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த சுக்கிர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுப்பார்.